இந்த பிளகின் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்க எக்ஸ்ட்ரா அடிஷனல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தா கண்டிப்பாக இந்த இடத்துல எரர் காமிக்கும். ஸோ பார்த்தீங்களா எரர் காமிச்சிருச்சு. ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல் தான். ஏன்னா நம்ம வெப்சைட் மேக் பண்ணாலுமே கூகுள் சர்ச் கன்சோல்ல இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னா கூகுள்ல விசிபிள் ஆகாது. அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க ஒரு டாபிக் சர்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து நம்ம ஆர்டிகலுக்கு ரிலேட்டடா இருந்தது அப்படின்னா இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னா கூகுள் வந்து நம்மளோட ஆர்டிகல் வந்து ஷோ ஆகாது. இதுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாலே, நம்ம வெப்சைட் ரெடி பண்ணி ஆர்டிகல் வந்து எழுதினாலுமே அதை வந்து கூகுள்ல வந்து இண்டெக்ஸ் பண்ணணும். இதுக்கு நிறைய வந்து வழி வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து யூடியூப்ல இருக்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணோம் எடுத்தோடனே நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆகிடும், அந்த மாதிரி கிடையாது. இதுலேயே வந்து நீங்க வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணாலும் சரி, பிளாகர் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் சைட் மேப் செட்டப் பண்ணணும். வேர்ட்பிரஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான எஸ்இஓ பிளகின் ரேங்க் மேத் யோஸ்ட் எஸ்இஓ அந்த மாதிரி செட்டப் பண்ணணும். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் ஃபுல் செட்டப்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்க பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல போனீங்கனாலே செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து ரீடிங் ஐ திங்க் நினைக்கிறேன், அதை கிளிக் பண்ணீங்கனாலே கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி. இது வந்து அன்செக்ல இருக்கான்னு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்ப நார்மலா வந்து நான் எல்லாரும் சொல்றேன் அதே மெத்தட் சொல்ல போறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்ல போறேன். மேபி இந்த வீடியோல வந்து நீங்க வந்து அதர் லாங்குவேஜ்ல பாத்துருக்கலாம், பட் இருந்தாலும் கூகுள் ஏபிஐ வச்சு பண்ணும்போது ப்ராப்பரா எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி தான் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் மேத் வச்சிருக்கீங்க அப்படின்னாலே என்ன பண்ணுங்க, ரேங்க் மேத் பிளகின் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு ரேங்க் மேத் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் செட்டப்ஸ் இன் ராக்கர்மிக்ஸ் டீச் அப்படின்னு அடிச்சீங்கன்னா வீடியோ வந்து ரேங்க் மேத் ஃபுல் செட்டப் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ரேங்க் மேத் பிளகின் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு டேப்ல வேர்ட்பிரஸ் ஓபன் பண்ணிக்கீங்க. அடுத்த டேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சர்ச் கன்சோல் வந்து ஆட் பண்ணிக்கங்க. டெஃபினட்டா சர்ச் கன்சோல் வந்து ஆட் பண்ணிக்கங்க, ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி. அடுத்தது கூகுள் என்ன பண்றீங்க அப்படின்னா கன்சோல் ஏபிஐ கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்டொமைன்ல கூகுள் இருக்கும் பாருங்க, நல்லா பார்த்தா தெரியும். console.cloud.google.com இருக்கும், இதை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது டேஷ்போர்ட் இந்த மாதிரி இருக்கும். நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா மேக் ஷூர் வந்து எதுல வந்து உங்களோட சைட் மேப் சப்மிட் பண்ணிருக்கீங்க, எந்த இமெயில் ஐடியில உங்களோட சர்ச் கன்சோல் சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியில வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கீங்க. எந்த ஸ்டெப்ஸும் மிஸ் பண்ணாதீங்க. மேபி ஏதாவது டவுட் இருந்தா வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா வந்து ரிப்ளை பண்றேன். இந்த டேப் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளகின் செக்ஷன் போங்க. இது ஜஸ்ட் நம்மளோட மை பிளாக் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், இது வந்து டெமோக்காக ஓப்பன் பண்ணது தான். சின்ன சின்ன டுட்டோரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனா என்னால கண்டினியூ பண்ண முடியல, நிறைய ஒர்க் இருந்ததால. உங்களுக்கே தெரியல நம்ம டாபிக் கொஞ்சம் வியூஸ் கம்மி தான், இருந்தாலும் கொஞ்சம் நாலேஜபிளான டாபிக்னு சொல்லலாம். லைஃப் டைம் ஏர்னிங் பண்ற மாதிரி ஒரு லாங் டைம் ஏர்னிங் பண்ற மாதிரி ஒரு டாபிக் தான். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளகின் செக்ஷன்ஸ்ல போயிட்டு ஆட் நியூ பிளகின் கொடுங்க. இப்போ ரேங்க் மேப் பிளகின் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணிக்கணும், நான் சொன்ன மாதிரி விஷயம். அடுத்து வந்து சைட் மேப் செட்டப் பண்ணிக்கணும். சைட் மேப் வந்து எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்லிட்டு சைட் மேப் ராக்கர்மிக்ஸ் டீச் அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இதுல என்ன பண்ணீங்கன்னா சர்ச் பார்ல ஜஸ்ட் ரேங்க் மேத் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ரேங்க் மேத் டைப் பண்ணாலே ரேங்க் மேத்தோட இண்டெக்சிங் கூகுளோட இண்டெக்சிங் பிளகின் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். சாரி. ஸோ இந்த பிளகின் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணீங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும் பை ரேங்க் மேத். ஓகே, இது இன்சிடென்ட் இண்டெக்சிங் ஃபார் கூகுள். ஓகேவா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இது ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகிறதுக்காட்டியும் நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க. ஓகேவா? இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள் வந்து எந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன்ல இருக்குன்னு பாத்துங்க. இதுல என்ன பண்றீங்க, இந்த பிளகின் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்மின் இருக்கும் பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணலாம். ஏபிஐ சர்வீஸ் எது வேணாலும் கிளிக் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏபிஐ சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஷ்போர்ட் வேற மாதிரி ஷோ ஆகுச்சுன்னா மேபி சொல்றேன் வேற மாதிரி, ஏன்னா நீங்க செட்டப் பண்ணல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணி ஏபிஐ சர்வீஸ் வந்து எனபிள் பண்ணிக்கங்க. இது பார்த்தாலே தெரியும் ஹோம் பேஜ் வந்து இதுதான். ஸோ இதை கிளிக் பண்ணாலே வந்து இதுல வந்து மேல வந்து சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பிளகின் வந்து இப்போ கேச்சஸ் கிளியர் கொடுத்துடலாம். ஏன்னா எந்த ஒரு பிளகின் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணாலுமே கேச்சஸ் டெஃபினட்டா கிளியர் கொடுங்க. பிளகின் வந்து அப்டேட் பண்ணாலும் ரெண்டு பிளகின் அப்டேட் பண்ணுங்க, இல்ல ஒன்னு அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து உங்களோட ஹோஸ்டிங் பொறுத்து பல்கா அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா சில டைம்ஸ் வந்து வேர்ட்பிரஸ் எரர் ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும், கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சிங்கிள் பிளகின் அப்டேட் கொடுத்துட்டு அந்த அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா நீங்க மேக் ஷூர் என்ன கேச்சஸ் பிளகின் யூஸ் பண்றீங்களோ அதுல வந்து கேச்சஸ் கிளியர் கொடுத்து. நான் வந்து WP ராக்கெட் வந்து பிரீமியம் தான் யூஸ் பண்றேன். என்னோட லிங்க்ல ஹோஸ்டிங் வாங்குறவங்களுக்கு சில பிளகின்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஐடியா இருந்தா கீழே இருக்கிற லிங்க்ல வந்து ஹோஸ்டிங் வாங்கினீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. மேபி 500 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணாலும் பண்ணுவேன். பிரீமியம் பிளகின்ஸ் வந்து WP ராக்கெட் வித் லைசன்ஸோட, அடுத்தது வேர்ட்பிரஸ் தீம்ஸ் வந்து ஜெனரேட் பிளஸ் லைஃப் டைம் லைசன்ஸோட கொடுத்தாலும் கொடுப்பேன். ஸோ உங்களோட சாய்ஸ். ஓகேவா? ஒரு சின்ன ப்ரமோஷன் நம்ம டாபிக் போலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டோம் இல்லையா, நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து இது எங்க இருக்கும் பிளகின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் மேத்தை கிளிக் பண்ணாலே ஜஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கு பாருங்க, இன்சிடென்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பிளகின் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இதில் இண்டெக்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து கூகுள் ஏபிஐ செட்டிங்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஏபிஐ, அடுத்து வந்து இண்டெக்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி சின்ன எக்ஸ்பிளைன், நம்மளோட வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலுமே ஃபுல் டீடைல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதுல வந்து மேபி நீங்க வந்து ஸ்டோரிஸ் யூஸ் பண்றீங்க, கூகுள் வெப் ஸ்டோரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வெப் ஸ்டோரில இருந்து டிராஃபிக் கொண்டு வர முடியும். வெப் ஸ்டோர்ல எர்னிங் பண்ண முடியும். கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். மத்தவங்க கூட டீட்டெயிலா டெடிகேட்டடா பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ரேங்கிங் ஃபீச்சர் இருக்கும். இதுல வந்து எது இதெல்லாம் இருக்கு வந்து போஸ்ட், மீடியா, அடுத்து பேஜஸ் தான் இருக்கு. நான் இதுல வந்து வெப் ஸ்டோரி எதுவும் பண்ணல. நீங்க வந்து மேக் ஸ்டோரி பண்ணாலும் கூகுள் ஸ்டோரி பண்ணாலும் அதுமே இங்க ஷோ ஆகும். ஸோ எது இதெல்லாம் வந்து ஆட் ஆகுமோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஏபிஐ வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏபிஐ சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த ஆப்ஷன்ஸ்லயும் பாத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்க வந்து இதுலயுமே கூட சர்ச் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சர்வீஸ், நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை வந்து சர்ச் பார்ல வந்து சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். இப்போ வந்து சர்வீஸ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிட்டோம்னா மேல வந்து பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணலாம். நியூ ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நாம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் என்னோட வெப்சைட்டோட நேமே கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஸோ ஒண்ணுமே பண்ணோம்னா ஜஸ்ட் கிரேட் கிளிக் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் இண்டெக்ஸிங்கான ஒரு ஆப்ஷன். ஏன்னா இண்டெக்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வந்து நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளோட போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகணும், அது ஃபாஸ்டா இண்டெக்ஸ் ஆகணும்னா டெஃபினட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மை பிளாக் OS ஷோ ஆகுது பாருங்க. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு அட்மின் போனீங்கன்னா இல்ல சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மேபி உங்களுக்கு சர்வீஸ் அக்கௌண்ட் ஷோ ஆகலன்னா இங்க சர்ச் பண்ணா கூட கிடைக்கும். இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்ல வந்து என்ன பண்ணீங்கன்னா கிரேட் சர்வீஸ் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கங்க. சர்வீஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட்லயுமே என்ன பண்ணலாம், மை பிளாக் OS சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட் நேமே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம். கிரேட் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து செலக்ட்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓனர். ஓகேவா? ஓகே, ஓனர் கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. இதுல வந்து ஃபைனலா இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஆனா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஏபிஐ எனபிள் பண்றதுக்கு எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த எனபிள் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த வந்து இந்த அக்கௌண்ட்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ கீழே காப்பி பட்டன் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு இமெயில் ஐடி மாதிரி கிரியேட் ஆகும். என்ன பண்றீங்கன்னா நான் சர்ச் கன்சோல் ஓபன் பண்ண சொல்லுங்க. சர்ச் கன்சோல்ல நீங்க எந்த வெப்சைட்டுக்கு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. டெஃபினட்டா செலக்ட் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி யூசர் பர்மிஷன்ஸ் இருக்கும் பாருங்க, யூசர் அண்ட் பர்மிஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன பண்றீங்கன்னா இப்ப நம்ம காப்பி பண்ண ஆட் யூசர் செக்ஷன்ஸ்ல போயிட்டு இதை கொடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் யூசர் கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க, ஓனர் கொடுங்க. ஓனர் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகேவா? எல்லாமே வந்து கூகுளோட சர்வீஸ் தான். ஸோ இது வந்து ஆட் ஆகுதான்னு பாருங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபைல்டு ஆட் யூசர் இமெயில் நாட் ஃபவுண்ட் சில டைம்ஸ் அந்த மாதிரி வரும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபெயில் வரதும் நல்லதுதான். ஏன்னா வந்து நான் இப்போ வீடியோல பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணிட்டு ஸோ நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபெயில் காமிச்சுன்னா ஓகே நமக்கு மட்டும் அப்படி காமிக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும்போது அதை வந்து கிளியர் பண்றதும் டுட்டோரியல் வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, ஜஸ்ட் மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, அகைன் பேஸ்ட் பண்றேன். அகைன் பேஸ்ட் பண்ணி மறுபடியும் ஓனர் செலக்ட் பண்றேன். ஓனர் செலக்ட் பண்ணிட்டு ஆட் யூசர் கொடுக்குறேன். ஆட் யூசர் டெஃபினட்டா இந்த டைம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, யூசர் ஆட். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. இந்த பேஜை மறுபடியும் ரீலோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்க யூசர் ஆட் ஆயிடுச்சு. கீழே பாருங்க ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான செக்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு 3 டாட் இருக்கும் பாருங்க. இதை கிளிக் பண்ணி என்ன பண்றீங்கன்னா மேனேஜ் கீஸ் கொடுங்க. மேனேஜ் கீ கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. மேனேஜ் கீ. ஓகே, மேனேஜ் கீ கொடுத்துடும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் பண்ணணும் நம்மளோட வெப்சைட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸ் ஏபிஐ செட்டிங்ஸ். இதில் வந்து நம்ம ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் இருக்கு, அதையுமே நம்ம ப்ராப்பரா பண்ணணும். ஓகே, ஆட் கீ வந்துருச்சா? அப்ப என்ன பண்றீங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரேட் நியூ கீ கொடுங்க. நியூ கீ கொடுத்துட்டு JSON. ஸோ இந்த ஃபைலே வந்து ரெக்கமெண்டட் ஃபைல். ஸோ அதுவே கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி என்னன்னா ஒரு வித்தின் செகண்ட்ல வந்து லோட் ஆகி அவங்களோட இன்டர்நெட் பொறுத்து தான் இருக்கு, டிபெண்ட் ஆகும். ஸோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆன ஃபைலை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஓகே ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு இப்போ இங்க போயிட்டு சூஸ் ஃபைல். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எதுல இண்டெக்ஸ் ஆகணுமோ அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்க, இங்க ஷோ ஆகும். ஸோ மேக் ஷூர் கண்டிப்பா பண்ணிக்கங்க. இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபைல் வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, சேவ் செட்டிங்ஸ் கொடுத்தாலும் செலக்ட் ஆயிடுச்சு பாருங்க. மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா கேச்சஸ் ஒரு டைம் நீங்க வந்து கேச்சஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்க பண்ண சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கா, அதாவது அப்லோட் ஆயிருக்கா அந்த மாதிரி பாருங்க. அதுல இருக்கு இண்டெக்ஸிங் இதெல்லாம் 1 by 1 பாருங்க. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதுல வந்து மீடியா வந்து செலக்ட் பண்ணாம இருக்கு. நம்ம அப்லோட் பண்ற போட்டோஸ் ஓகேவா, சப்மிட் போஸ்ட் இண்டெக்ஸ் ஓகேவா, இதுவும் பாத்துக்குங்க.
ஜஸ்ட் இது சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துடலாம். அடுத்தது கன்சோல் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், அப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஓப்பன் பண்ணோம் போஸ்டர். ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ் பேப்பர் ட்ரீம்ஸ் பத்தி ஒரு போஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ரைட் சைட் கிளிக் பண்ணி ஓகே பிளாகர் டேபிள் ஆஃப் கனெக்ட் வெஜெட், ஓகே இதை என்ன பண்ணலாம், காப்பி லிங்க் கொடுத்துட்டு இப்போ போஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து உடனே வந்து இண்டெக்ஸ் ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் இந்த பிளேஸ்மெண்ட்ல கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்டேட் யூஆர்எல், ஓகேவா. ஸோ ரிமூவ் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க வந்து வீடியோ திரும்ப பேஸ்ட் படிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பிளகின் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்க எக்ஸ்ட்ரா அடிஷனல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தா கண்டிப்பா இந்த இடத்துல எரர் காமிக்கும். ஸோ பாத்தீங்களா எரர் காமிச்சிருச்சு. ஸோ இந்த செட்டிங்ஸ் டெஃபினட்டா பண்ணணும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, வெப் செக்ஷன் இண்டெக்ஸிங் API இஸ் நாட் யூஸ் இட் ஃபார் ப்ராஜெக்ட், ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா எனபிள் பண்ணல. ஓகே எனபிள் இட் பை விசிட்டிங் லிங்க் கூட கொடுத்துருக்கு பாருங்க. இதுதான் வந்து ரேங்க் மெத்தோட ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இது ஜஸ்ட் இந்த லிங்க் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்க் இப்ப காப்பி பண்ணி, ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணோம், கன்சோல்ல போயிட்டு இதுல போயிட்டு நம்ம தேடிட்டு இருக்கணும் இல்லையா, எந்த இடத்துல போயிட்டு எனபிள் பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ ஜஸ்ட் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் காப்பி பண்ண லிங்க் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே டைரக்டா வந்து அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிள் கிளிக்ல நம்ம வந்து API வந்து எனபிள் பண்ணிடலாம். இந்த செக்ஷன் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால கூகுளோட API சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணாலுமே அவங்களோட போஸ்ட் வந்து ப்ராப்பரா இண்டெக்ஸ் ஆகிறது கிடையாது. இனிமே உங்களோட போஸ்ட் எந்த போஸ்ட் பண்ணாலுமே ப்ராப்பரா இண்டெக்ஸ் ஆகும். பாருங்க இப்ப ஜஸ்ட் இதை வந்து எனபிள் பண்ணலாம். இதை எனபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எரர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகும். பாருங்க 403 எரர். இன்னொரு விஷயம்னா, நம்ம வந்து ஒரு போஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது API இண்டெக்ஸ் ஆயிடும். நீங்க மேனுவலா பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் மேனுவலா பண்ண நல்லதுதான். அடுத்தது வந்து இங்கேயுமே என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் அந்த யூஆர்ல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி இது வந்து நம்ம காப்பி பண்ணி வரல, அந்த போஸ்ட் யூஆர்ல பேஸ்ட் பண்ணி மேனுவலாவும் இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட் உங்களோட சர்ச் கன்சோல்ல கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்படுறது அதுக்காக தான், ஓகேவா. ரொம்ப ஸ்லோவாகுது. ஏன்னா நான் சொல்ற விஷயம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இங்க ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் ஆயிடும். இண்டெக்ஸ் ஆனாலுமே மேனுவலா வந்து அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா, உதாரணத்துக்கு இப்ப இந்த லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்றது நம்ம புதுசா பண்ண போஸ்ட் அப்படின்னா இங்கேயுமே ஒன்ஸ் வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும். கூகுளுமே சர்ச் கன்சோலுமே ரெக்வஸ்ட் கொடுங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா ஒரு 2-3 சைட்ல நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கறது நல்லது தானே. இன்னொரு விஷயம், உங்களோட போஸ்ட் வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் பெஸ்டா இருக்கணும். அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸ்கிராப் கண்டென்ட் இல்லாம, காப்பி பேஸ்ட் இல்லாம ஒரு யூனிக்கான கண்டென்ட்டா இருக்கணும். ஒர்த்தபிள் கண்டென்ட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய வீடியோ வந்து டுட்டோரியல் இருக்கும் யூடியூப்ல, எப்படி கைன் மாஸ்டர்ல வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா கைன் மாஸ்டர்ல எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்கன்னா அது கண்டிப்பா யூஸே இருக்காது இல்லையா. அந்த மாதிரி கண்டென்ட்டா இல்லாம இருங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டா இருந்தா நம்ம எப்படிதான் நம்ம இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் சில டைம்ல இண்டெக்ஸ் ஆகாது. அதனால எப்பயுமே கூகுளோட கிரவுலருக்கு ஒரு சிக்னல் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த சிக்னல் வந்து ரொம்ப யூனிக்காவும் நல்ல ஒரு கண்டென்ட்டாவும் இருக்கணும். ஓகே, இப்ப சர்வீஸ் வந்து எனபிள் ஆயிடுச்சு. ஓகே, இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே வந்து 40 எரர் காட்சியில இப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் யூஆர்எல் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இந்த எரர் வந்து ரிமூவ் ஆயிடும், சக்சஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க சக்சஸ் ஆயிடுச்சா. இதுதான் மெயின் விஷயம். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து ரிமூவ் பண்ற ஆப்ஷன் இருக்கு, ரிமூவ் பண்ணாதீங்க. கூகுளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். கெட் யூஆர்எல் ஸ்டேட்டஸ் கூகுள், ஓகேவா. சோ இதை கிளிக் பண்ணாலும் தெரியும், பாருங்க சக்சஸ்ல தான் இருக்கு. இண்டெக்ஸிங் நவ் சப்மிட் யூஆர்எல் இதுவுமே கொடுக்கலாம். ஓகே, எல்லாமே சக்சஸ் தான் காட்டும். மறுபடியும் அகைன் நீங்க பண்ண சக்சஸ் தான் காட்டும். சோ இப்போ இதுல ஷேடோல இருக்கு பாருங்க, மறுபடியும் பாருங்க சக்சஸ் தான், ஓகேவா. சி ரெஸ்பான்ஸ் ஃபார் டீடைல் சக்சஸ், ஓகேவா. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது கூகுள்லயுமே மேனுவல் இண்டெக்ஸிங் பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆயிடுச்சு இந்த போஸ்ட். இதுலயுமே இப்ப நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதுல வந்து லைவ் டெஸ்ட் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல ஃபாலோ பண்ணுங்க. எனிவேஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.